வானவில் செய்திகள். ரம்ஜான் சிறப்பு தொழுகை. சேலையூரில் 350+ பேர் பங்கேற்பு. டிஎன்டிஜே நிகழ்வு. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கு மாவட்டம் சேலையூர் கிளை சார்பில் ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு சிறப்பு தொழுகை இன்று காலை நடைபெற்றது. காமராஜபுரம் சமுதாய நலக்கூடத்தில் காலை 7:30 மணிக்கு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி கிளைத் தலைவர் அப்துல் கே ரஹ்மான் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. ரம்ஜான் மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் இறைவனின் அருள் மற்றும் சமுதாய நலனை வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட 350க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் செயலாளர் முகமது ஹுசைன் அவர்கள் முன்னிலை வகித்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகை அந்த பகுதி மக்களிடையே ஒற்றுமை மற்றும் ஆன்மீக உணர்வை அதிகரித்துள்ளது. இதுபோன்ற மேலும் உள்ளூர் அரசியல் மற்றும் சமூக செய்திகளுக்கு எங்கள் வானவில் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். மீதும் குறிப்பாக இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வேதமாகும். செயல்களிலே சிறந்த செயல்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சொல் செயல் அங்கீகாரமாகும். இந்த சத்திய மார்க்கத்திலே புதிதாக திணிக்கப்பட்ட அனைத்தும் பிதாத், அனைத்து பிதாத்தும் தவறான வழிகேடு நம்மை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய ஒவ்வொரு உரைக்கு முன்னாலும் மக்களை எச்சரித்தவர்களாக அவர்களுடைய உரையை ஆரம்பம் செய்வார்கள். அதுபோல நானும் உங்களையும் என்னையும் எச்சரித்தவனாக இந்த பெருநாளுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் இந்த வருடம் 30 நோன்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அந்த நோன்பை நிறைவேற்றிய ஒரு மகிழ்ச்சியுடைய ஒரு கட்டமாக இந்த பெருநாள் தினத்திலே அந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நோன்பை பொறுத்தவரையிலும், இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு இந்த மாதம் ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நாம் எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதுபோல உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கியுள்ளோம். அந்த நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு. நாம இந்த ரமலானுடைய மாதத்தில் எடுத்துக்கொண்ட அந்த இறையச்சம் ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை பொறுத்தவரையிலும் நம்மள எத்தனை பேர் அந்த பயிற்சியை முழுமையாக பெற்றிருக்கின்றோம்? ஏன் அதை முழுமையாக பெற்றிருக்கிறோம் சொல்றோம்னா, நம்மள சில பேர் அந்த மாதத்தை மட்டும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கும், அந்த மாதத்தில் மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்போம், அந்த மாதத்தில் மட்டும்தான் நாம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்போம், அந்த மாதத்தில் மட்டும்தான் நாம தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், அந்த மாதத்தில் மட்டும்தான் இன்னும் பிற நற்காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு நன்மையை தந்திருக்கிறான் என்று இந்த நோன்பை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால்,
ஒரு மனிதன் வைக்கக்கூடிய நோன்பு. நாம ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு வைக்கிறோம்ல, அந்த நோன்பை பொறுத்த வரையிலும் நாளை மறுமைக்காக வேண்டி அந்த நோன்பு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெற்றுத் தரும் என்று சொன்னால், நரக நெருப்பில் இருந்து ஒரு நோன்பு 70 ஆண்டுகள் நம்மை தள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கு. அந்த அளவிற்கு இந்த நோன்பை பொறுத்தவரையிலும் நமக்கு 70 ஆண்டுகள், ஒரே ஒரு நோன்பு 70 ஆண்டுகள் நம்மை நரகத்தை விட்டு தள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த மாசத்தில். அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பெருநாளுடைய தினத்தில அனைவரும் மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய வகையில் ஃபித்ரா என்ற தான தர்மத்தை அனைத்து மக்களும் இன்றைய தினம் பட்டினி இல்லாமல் உண்ணவருந்த வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கத்தில இந்த ஃபித்ராவை, கடமையான ஃபித்ராவை நிறைவேற்றியவர்களாக இந்த திடலிலே வந்து தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சிறந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்திவிட்டு இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்களிடத்துல இறையச்சம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கத்தில் தான். அதே போல அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கமும், அதே போல அனைத்து மக்களும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் தான தர்மங்களை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கத்திலும் தான் இந்த ரமலானுடைய பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அந்த இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த இடத்துல தொழுகை முகமது மைதீன், மாவட்ட செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர்.